சிதம்பரத்தில் திருமாவளவன் சீர்திருத்த பிள்ளையாக விளங்குகிறார். திருமாவர்கள் சிதம்பரத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, சிதம்பரத்துடைய சீர்திருத்த பிள்ளையாக அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். சரி, அது நீங்கள் என்ன வேணாலும் பாராட்டிக்கங்க. உங்களுக்கு எலெக்ஷனு அவர் 15 சீட்டு கேட்குறாரு, 100 கோடிக்கு மேலே கேட்குறாருங்கிறாங்க. அதுக்கு அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக நீங்கள் பாராட்டி பேசுங்க. ஆனால் சிதம்பரத்தில் திருமாவளவன் சீர்திருத்தத்தின் பிள்ளையாக விளங்குகிறார். நீங்கள்ல எங்களுக்கு எதிர்ப்பு சிதம்பரத்தில் அதில் எங்களுக்கு எதிர்ப்பு, பிள்ளை அதுலேயும் எங்களுக்கு எதிர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா உங்கள் திருமாவளவன் சீர்திருத்தத்தின் பிரதிநிதியாக இருந்தால் எதுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போய்கிட்டு பூஜை பண்ண சொல்லி மாலை போட்டுக்கிட்டு சூடத்தை தொட்டி கொண்டுட்டு நத்தியில் விபூதி வச்சார்ல? சீர்திருத்தம் தான் வேலையாப்பா உங்கள் அதில். சீர்திருத்தம் சாமியை செருப்பால் அடிக்கிறது தானே உங்கள் வழக்கப்படி சீர்திருத்தம். அப்படின்னா சாமியை போய் காலில் விழுந்து கும்புறவரை போய் எப்படி சீர்திருத்தத்தின் பிள்ளை அப்படிங்கிறீங்க? சிதம்பரத்தில் சீர்திருத்தத்தின் பிள்ளைங்கிறீங்க. எங்களுக்கு சிதம்பரம்னா, எங்களுக்கு பிள்ளைன்னா ஒரே ஆள் தான் ஞாபகம் வரும். அது மிகப்பெரிய தேசிய தியாகி வ.உ. சிதம்பரம் பிள்ளைன்னா தான். பிள்ளைனாலே அவர் தான்.